வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ்ஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு மார்க்கெட் தொடர்ச்சியான ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கும் தொடர்ச்சியான ஏற்றத்துக்கான ஒரு இண்டிகேஷன் தான் உலக பங்குச்சந்தையில் இருக்குது. அதை எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி பங்குச்சந்தையில் என்னென்ன நடந்தது அப்படின்ற ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும், நாளை பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்கள் என்னென்ன அப்படின்ற ஒரு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டும் இப்போ நம்ம பார்த்துருவோம். ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மட்டும்தான். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே, சரி. இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல நிஃப்டியோட லெவல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 24,123 அப்படின்ற லெவலில் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நிஃப்டியை பொறுத்தவரை 66 புள்ளிகள் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் பாசிட்டிவ். அதே நிஃப்டி இண்டெக்ஸில் 89 புள்ளிகள் பாசிட்டிவில் இருக்குது. நிஃப்டி இன்றைக்கி காலையில் கேப் அப் ஆகிட்டு பெரிய அளவில் ஏற்றம் கொடுக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் நிஃப்டி நமக்கு நேரோவாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சைட்வே மார்க்கெட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. இதனால் நாளைக்கு நமக்கு நேரோ ரேஞ்சு அப்படின்ற ஒரு கண்டிஷனில் வந்திருக்கு. நேரோ ரேஞ்ச் கண்டிஷனாக நாளைக்கு ஒரு பெரிய வாலட்டிலிட்டியை மார்க்கெட்டு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏன்னா நாளைக்கு கம்ப்ளீட்லி நேரோ ரேஞ்ச். இன்றைக்கி ஃபுல்லாக சைட்வேலே போன மார்க்கெட் நாளைக்கு ஏதாவது ஒரு ட்ரெண்டிங் டேவாக இருக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு. ஸோ நாளைக்கு ட்ரேடராக இருக்கிறவங்க ப்ரிப்பேர்டாக காலையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கண்டிப்பாக நாளைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏதோ ஒரு டேரெக்ஷனில் கிடைக்கும். ஓகே, ட்ரெண்டிங் டே அப்படின்னா நமக்கு கிடைக்கும். அப்போது நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ட்ரேடை முடிச்சுட்டே வெளியே வந்துடலாம். அந்த மாதிரி நாளைக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும். சரி, அது இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 0.4% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருந்தது. செக்டாரை பொறுத்தளவில் சிஎன்எக்ஸ் மீடியா நமக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருந்தது. அதுக்கப்புறம் ஃபார்மா செக்டார் 1.2% ஏற்றம் கொடுத்துருந்தது. அதுக்கப்புறம் இந்தியா டிஜிட்டல் 1.4% ஏற்றம் கொடுத்துருக்கு. இது இல்லாமல் நமக்கு இறங்குனதுன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர், எஃப்எம்சிஜி, அதை தவிர வேறு எந்த செக்டாருமே இறங்கலைங்க. எல்லா செக்டாரும் இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருந்தது. இடிஎஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மோத்திலால் ஓஸ்வால் நாஸ்டாக் இடிஎஃப் பார்த்தீங்கன்னா 2.29% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருந்தது. அந்த டேட்டா இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். டேட்டா பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இதில் பாருங்கள். நீங்கள் இடிஎஃப் பார்த்துட்ருக்கிறீங்க. இடிஎஃப் டேட்டாவில் சில்வர் பீஸ் இன்றைக்கி 1.68% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக சில்வர் பெரிய அளவில் போயிட்டு இறங்கி ஸ்டில் சில்வரை ரொம்ப நாளாக ஹோல்டிங்கில் வச்சுருக்கிறவங்க, அதாவது கடந்த 3 மாதமாக ஹோல்டிங்கில் வச்சுருக்கிறவங்களுக்கு ப்ராஃபிட்டில் வந்திருக்காது. ஓகே, ஏன்னா 275 வரைக்கும் போச்சு சில்வர் இந்த கடந்த மாதமே. அங்கேருந்து 225க்கு இப்போ சில்வர் கீழே விழுந்திருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது அக்யூமுலேஷன் ஃபேஸாக தான் எல்லோரும் பார்க்குறாங்க, நல்லா இறங்கி இருக்கிறனால. ஓகே, அடுத்தது கோல்டு பீஸ் 1.1% இன்றைக்கி ஏறி இருக்குது. கோல்டை பொறுத்தளவில் எல்லாருமே ஃபெட்ரல் ரேட், யூஎஸ் ஃபெட்ரல் ரேட் பாசிட்டிவாக நமக்கு, அதாவது கோல்டுக்கு ஃபேவரபுளாக இல்லாதனால கோல்டு இறங்கும் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷனில் ஜென்ரலாக மார்க்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபெட்ரல் ரேட்டோடைய டேட்டா கோல்டுக்கு ஃபேவரபுளாக இல்லை. அந்த ஒரு விஷயந்தான் கோல்டுக்கு நெகட்டிவாக இருக்குது. அது ஒரு பெரிய அளவில் கோல்டு 25%, 20%லாம் இறக்காதுங்க. அந்த ஃபெட்ரல் ரேட்டு டேட்டாவே பார்த்தீங்கன்னா 3 நாள் தான் வேலிடிட்டி இருக்கும். அந்த 3லேருந்து 4 நாள் வேலிடிட்டி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் மீறி மார்க்கெட் ஓவர் கம் ஆயிரும், டிஸ்கவுண்ட் பண்ணிவிடும் எல்லா இன்ஃபர்மேஷனையும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதை சொல்லிக்கிட்டே கோல்டு இறங்கும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் கோல்டை பொறுத்தளவில். ஏன்னா வேறு எந்த நெகட்டிவ் நியூஸும் இல்லை. ரெண்டாவது, எந்த கவர்மெண்ட்டும் கோல்டை விற்கலை. ஓகே, நமக்கே கவர்மெண்ட் நம்மளை சொன்னாங்க, மக்களை சொல்லியிருந்தாங்க, நீங்கள் கோல்டு வாங்காதீங்க, கொஞ்சம் நாளைக்கு ஜொல்லாக வாங்காதீங்கன்னு தான் சொன்னாங்க. அதுவும் கோல்டுன்னு சொல்லவே இல்லை. ஜுவல்லரியாக போய் வாங்காதீங்க நீங்கள். அதுக்கு பதில் இப்போ ஈசிஆர் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஓகே, ஈசிஆரில் நம்ம கோல்டு வாங்கிக்கலாம். அப்போனா என்ன அர்த்தம்? கோல்டுக்கு டிமாண்ட் இல்லாமல் இல்லை, நகையாக நீங்கள் வாங்குறதுனால நமக்கு கணக்கு தெரியல, அதனால் டாலர் வெளியே போகுது. இப்போ ஈஸியாக வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்படி தான் கொண்டு போகிறாங்களே தவிர இதனால் கோல்டே டிமாண்ட் இல்லாமல் போகாது. அதனால் கொஞ்சம் அதை பார்த்து உங்கள் போர்ட்ஃபோலியோவை கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ஐடி பீஸ் 0.9% ஏற்றம். ஐடி பீஸ் ஆல்ரெடி டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குங்க. ஓகேவா? ஏன்னா நமக்கு ஐடி பீஸை பொறுத்தவரை 49 ரூபா போச்சு, இப்போ 30 ரூபாவில் இருக்குது. ஓகே, நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான். மற்றபடி சைனாவுடைய ஹாங்சங் பீஸ் இன்றைக்கி கொஞ்சம் டவுனில் போச்சு. சிபிஎஸ்சி இடிஎஃப் டவுனில் போச்சு. மற்றது எதுவுமே பெருசாக இடிஎஃப்ல டவுனில் போகல. இது இல்லாமல் டோட்டல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஏற்றம் கொடுத்த கம்பெனியில் கிர்லோஸ்கர் இன்ஜினியர். இந்த கிர்லோஸ்கர் இன்ஜினியரிங் ஏன் 20% ஏற்றம் கொடுத்துச்சு? இது கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின்ஸ் லிமிடெட். ஆயில் இன்ஜின்ஸ் லிமிடெட்னாலே நமக்கு ஆயில் மட்டும்தான் ஞாபகத்தில் வரும்.
ஆனால் இந்த கம்பெனி எடுத்திருக்க ஆர்டர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆர்டர் இன்றைக்கி வந்து எடுத்துருக்குறாங்கங்க. எக்ஸலண்ட்டான ஒரு ஆர்டர், டேட்டா சென்டர் ஆர்டர் எடுத்திருக்காங்க. வேறு லெவலில் வந்து பெரிய ஆர்டராக எடுத்திருக்காங்க. அதனால் வந்து 20% கண்ணை மூடிட்டு சர்க்யூட் அடிச்சிருச்சு இன்றைக்கி கிர்லோஸ்கர் இன்ஜின். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாசில் 20% சர்க்யூட் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து கேஎஸ்சிஎல் காவேரி சீட்ஸ் வந்து 11% ஏற்றம் கொடுத்துருக்கு. அதைத் தொடர்ந்து ஜிஆர் இன்ஃப்ரா, கிரீவ்ஸ் காட்டன், பாலிமெண்ட் இதெல்லாம் வந்து 6% மேலே ஏற்றம். நல்லாவே வந்து செகண்ட் ஹாஃபில் மார்க்கெட்டில் நிறைய பங்குகள் வந்து ஏற்றம் கொடுத்துருந்தது. ஓகே, ஸோ இது இல்லாமல் இப்போது நம்ம நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்கள் அப்படின்னு பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ஆர்டர் எடுத்த கம்பெனிகள்லாம் நான் தனியாக உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து பிடிசி பிட்காயின் வந்து 2.74% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. ரொம்ப டெட்லி சீப்பான ப்ரைஸ்க்கு பிட்காயின் வந்துருச்சு. அதனால் விட மாட்டாங்க. இங்கேருந்து பையிங் பண்ணுறதுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுது. ஓகே, ஸோ பிட்காயின் வந்து 2.6% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. ஏன்னா சப்போர்ட்டை தட்டிட்டு நேரோ ரேஞ்சில் அங்கேயே நிற்கிது பிட்காயின். ஓகே, அக்யூமுலேஷன் தான் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நேரோ ரேஞ்சுன்றனால இது S1 கட் பண்ணி கீழே இறங்க போகுதுங்க, பிட்காயின் ஃபுல் கிராஷ் ஆக போகுது, இந்த தடவை ஸ்டாக் மார்க்கெட்டு தான் வேல்யூஷன் இருக்குது. நார்மலாக பங்குச்சந்தையில் இதெல்லாம் நடக்கிறது தானேங்க. ஒரு சிலர் வந்து கோல்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பங்குச்சந்தைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து பாண்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து ETF சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் கிரிப்டோ கரன்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்படி பங்குச்சந்தைனாலே வந்து ஒவ்வொருத்தங்க அவங்களோட வியூ வந்து தனித்தனியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ரீட்டைல் இன்வெஸ்டராக இருக்கும் பொழுது எல்லாத்தையும் ஸ்டேபிள் பண்ணி ஒரு டைவர்சிஃபை பண்ணி ப்ராப்பரான விஷயத்தில் வந்து வைங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து அந்த ரிஸ்க்கை வந்து கால்குலேட்டிவாக எடுங்க. ஒரு பெரிய அமௌண்ட் இப்போ உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டை வந்து கால்குலேட் ரிஸ்க்காக வந்து எடுக்க முடியாதுல்ல. அதை வந்து கொஞ்சம் காமன் சென்ஸோட பயன்படுத்துங்க. கால்குலேட்டிவ் ரிஸ்க்னால் உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு அசட் கிளாஸ் போகிறீங்க அப்படின்னா அதில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு 15% நீங்கள் போகலாம், 10% போகலாம். அந்த மாதிரி வந்து கால்குலேட்டிவாக யோசிச்சு வைங்க. ஓகேவா? அதே மாதிரி நியூஸ் சேனலை நம்பியோ அல்லது யூடியூப்பில் வரக்கூடிய வீடியோஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு இதெல்லாம் வந்து பார்த்துட்டு உங்கள் டிசிஷனை மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் நிறைய நடந்துக்கிட்டே தான் வருது. ராபர்ட் கியோசாக்கி என்ன சொன்னார்? அவர் சொல்லி ஃபாலோ பண்ணாமல் இருப்பாங்களா? ஓகே, அவர் சொன்ன மாதிரி கோல்டு சில்வரும் நல்ல உச்சத்துக்கு போச்சு. ஆனால் அவர் இன்னும் பயங்கரமாக சொன்னார், நான் கோல்டு சில்வர் இன்னும் அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் என்னாச்சு? சில்வர் அங்கேருந்து கிட்டத்தட்ட 360 ரூபா போச்சு சில்வர் பீஸு. அங்கேருந்து 225க்கு வந்துருச்சு இப்போது. ஓகேவா? ஆனால் ஸ்டில் அவர் வந்து சில்வர் பீஸில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். சில்வர் அண்ட் கோல்டில் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கார் மெட்டல்ஸில். பட் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் வாரன் பஃபெட் என்ன சொன்னார்? கிரிப்டோ கரன்சிக்கு அவர் சப்போர்ட்டே பண்ணல. அதே மாதிரி கோல்டுக்கு அவர் சப்போர்ட்டே பண்ண மாட்டார் வாரன் பஃபெட். கோல்டு வந்து ஒரு டெட் அசெட், அதை நான் வாங்கவே மாட்டேன்னுவார். அது அவருடைய ஒப்பீனியன். ஓகே, அவர் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் தான் வந்து அதிகமாக இன்வால்வ் ஆகணும்னு சொல்லுவார். ஓகே, கோல்டு வேண்டாம், அது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் உங்கள் 10 கிராம் கோல்டு 10 கிராமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அது அதிகமாகாது. ஈக்விட்டினா போனஸ் வரும். ஓகே, உங்களுக்கு வந்து நிறைய கன்வெர்ட் ஆகும் அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் எதையுமே வந்து 100% வெயிட்டேஜ் கொடுத்து பின்னாடி போகாமல் பேலன்ஸ்டாக இருங்க. ஓகே, அடுத்தது வந்து டான் காயின் 1.8% வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது கிஃப்ட் நிஃப்டி 24,191 புள்ளிகளில் இருக்குது பாருங்கள். 101 புள்ளிகள் பாசிட்டிவில் இருக்குது கிஃப்ட் நிஃப்டி. கரெக்டா? நம்மளுடைய நிஃப்டி பாருங்கள், நம்ம நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து 24,123 இருக்குது. அப்படி பார்க்கும்போது 70 புள்ளிகள் இப்போ வரைக்கும் நம்ம பாசிட்டிவில் தான் இருக்குது கிஃப்ட் நிஃப்டி. அப்போ நாளைக்கு ஒரு 70லேருந்து 100 புள்ளிகள் வந்து பாசிட்டிவில் காமிச்சிக்கிட்டு இருக்கு கிஃப்ட் நிஃப்டியோடைய இண்டிகேஷன்ஸு. ஓகே, அடுத்தது கோல்டு சில்வரை பொறுத்தளவில் US டாலரில் சில்வர் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. கோல்டு என்ன இருக்குது? கோல்டும் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டான ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, ஆனால் ஈக்விட்டி மார்க்கெட்டை பொறுத்தளவு, ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவு நிஃப்டியில் வந்து பாசிட்டிவான இண்டிகேஷன் தான் இப்போ வரைக்கும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் FII டேட்டா, DII டேட்டா வந்து டெலிகிராம் இப்போ நாளிலேருந்து தான் ஒர்க் ஆகும். இன்றைக்கி வரைக்கும் பிளாக் பண்ணிட்டாங்க இல்லையா? அதனால் யூடியூப்பில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து FII டேட்டா, DII டேட்டா போட்டிருக்கேன். அந்த போஸ்ட்டில் போய் பாருங்கள். FII வந்து மைல்டாக விற்றுருக்காங்க இன்றைக்கி. 3 டிஜிட்டில் தான் விற்றுருக்காங்க, பெரிய செல்லிங்லாம் கிடையாது. அதே மாதிரி DII வந்து பையிங்கில் தான் இருக்காங்க. பட் இன்றைக்கி சைடுவே மார்க்கெட்டுனால FII, DII 2 பேருமே பெரிய அளவில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. அப்படி தான் மார்க்கெட்டில் காமிச்சிருக்காங்க. நாளைக்கு எந்த பக்கம் ட்ரெண்டிங் மார்க்கெட்டுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ வரைக்கும் பாசிட்டிவ் இண்டிகேஷன் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது இப்போ நீங்கள் பார்க்க போகிற டேட்டா வந்து ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க, SDL.
அது வந்து ஏகப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வந்திருக்குங்க. ஹைலைட்டடே அதான் இன்னைக்கு. ஓகே. அந்த டேட்டா வந்து இப்ப நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற டேட்டா வந்து எஸ்டிஎல்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கவர்ன்மெண்ட் பாண்ட் தான். ஸ்டேட் கவர்ன்மென்ட்டோட பாண்டு. ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன் அப்படின்னு அத வந்து சொல்றாங்க. எஸ்டிஎல் இந்த இடத்துல சைட்லயே போட்டிருக்கு பார்த்தீங்களா? எஸ்டிஎல்னு போட்டிருக்குல்ல ப்ளூ கலர்ல. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கேரளா, ஹிமாச்சல் பிரதேஷ், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், தமிழ்நாடு, அப்புறம் திருப்பியும் உத்தரப்பிரதேசத்து இன்னோடது, பீகார், குஜராத், டெல்லி, அப்புறம் வந்து வேற என்ன? மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு அவ்வளோதான் வந்திருக்கு. ஓகே. இதனுடைய ஈல்டு பாருங்க. இருக்கிறதுல ஹையஸ்ட் ஈல்டு எங்க இருக்குன்னா, தமிழ்நாடு ஈல்டு தான் கொஞ்சம் அதிகம்னு நெனைக்கிறேன். 7.8 வரைக்கும் குடுத்துருக்காங்க பெர்சன்டேஜ். ஓகே. ஸோ இது வந்து 2041 வரைக்கும் மெச்சூரிட்டி டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 7.75% ஈல்டு நார்மலாவே குடுத்துருக்காங்க. இதில எந்த ஸ்டேட்ல வந்து உங்களுக்கு ரொம்ப ஹோப் இருக்கோ, நார்மல் பாண்டோட ரிஸ்க் வந்து எல்லா பாண்ட்லயும் உண்டு. ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ல எந்த ஸ்டேட் கவர்ன்மெண்ட் ஓரளவு குஜராத் வந்து கொஞ்சம் ட்ரஸ்டடா இருப்பாங்க. தமிழ்நாடு ட்ரஸ்டடு. ஸோ இந்த மாரி இருக்கிற கவர்ன்மெண்ட் எல்லாம் வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரிட்டயர்ட் பெர்சன்ஸா இருந்தீங்கன்னா 7.75% வந்து இதில வந்து பாண்டுல நமக்கு கிடைக்கும். டைவர்சிஃபைக்கு இதையும் வந்து பயன்படுத்திக்கலாம். இதில வந்து என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் பாண்ட் அப்ளை பண்றீங்க பாருங்க. ஜி-செக்ன்னு வருதுல்ல. அதில வந்து வால்யூம் அதிகமா இருக்கும். நீங்க நெனச்சா இன்ஸ்டன்ட்டா போயிட்டு மார்க்கெட் பிரைஸ்ல அடிச்சு தள்ளிட்டு வந்துரலாம். அதாவது இப்ப நீங்க பாண்ட் அப்ளை பண்றீங்க. ஒரு 5 மாசம் கழிச்சு உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா, நீங்க மார்க்கெட்ல வந்து வித்துட்டு போயிரலாம். ஈக்விட்டி டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி ஸ்டாக் விக்கிற மாரி வித்துறலாம். வித்துட்டு உங்க காசு நீங்க எடுத்துக்கலாம். எப்பன்னா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் பாண்டா இருக்கும்போது அதுக்கு வந்து லிக்விடிட்டி அதிகமா இருக்கும். டக்கு டக்குன்னு வால்யூம் இருக்கும். நீங்க வித்தா உடனே வித்துரும். ஸ்டேட் கவர்ன்மெண்ட் பாண்டுனா கொஞ்சம் வால்யூம் கம்மியா இருக்கும். நீங்க வந்து மார்க்கெட் பிரைஸ் போட முடியாது. லிமிட் பிரைஸ் போட்டுட்டு ஒரு 2, 3 நாள் வந்து நீங்க வெயிட் பண்ற மாரி இருக்கும். மேபி 2, 3 நாளோ இல்ல 1 வாரமோ அந்த மாரி நீங்க வெயிட் பண்ற மாரி இருக்கும். அது ஒண்ணு தான். அதுவும் ஒண்ணும் இல்ல. உங்க ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு தான் வெயிட் பண்றீங்க. செல் ஆனோனே உங்க காசு உங்க டிமேட்டுக்கு வந்துற போகுது. ஸோ இன்ஸ்டன்ட்டா ஒரே நாள் அது ஒரே ஒரு டிராபேக் தான் இந்த ஸ்டேட் கவர்ன்மெண்ட் பாண்டுல. லிக்விடிட்டி கம்மியா இருக்கும். மத்தபடி வந்து அதுவும் கவர்ன்மெண்ட் பாண்டு தான். ஓகே. அதனால இத வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் எல்லாருமே. ஆனா இன்னைக்கு 22ஆம் தேதி மேக்ஸிமம் பாண்டு முடிஞ்சு போச்சு. நாளைக்கு பாதி இருக்காது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா, டீ பில் மட்டும் தான் இருக்கு. இன்னைக்கு வந்து மேக்ஸிமம் பாண்டு முடிஞ்சிருக்கும். நான் காலையில இத சொல்லியிருக்கணும் ஆக்சுவலா. சொல்லல. சில பாண்டு மேபி அப்ளை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நான் Zerodha போர்ட்ஃபோலியோலருந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். Zerodha டிமேட் அக்கவுண்ட்லேருந்து. ஓகே. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, ஐபிஓல டட்டில்மென்ட் ஐபிஓ மட்டும் 23ஆம் தேதி தான் வந்து நமக்கு லாஸ்ட் டேட். நாளைக்கு வரைக்கும் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. மெயின் போர்டு ஐபிஓல வந்து வாட்டர் வேஸ் லெஷர் டூரிசம் கார்டெல்லா க்ரூஸ் அது வந்து ஐபிஓ போட்டிருக்கிறாங்க. ப்ரீ அப்ளை பண்றவங்க பண்ணலாம். அடுத்தது அத்வித் ஜுவல்ஸ்ன்னு ஒரு கம்பெனி வந்து ப்ரீ ஐபிஓ மெயின் போர்டு ஐபிஓ போட்டிருக்காங்க. அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க. விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கங்க. அடுத்தது கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் வேற எதுவும் பெருசா டேட்டா இல்ல. ஆர்டர் எடுத்த டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன். ஆர்டர் எடுத்த டேட்டா. இதில பாருங்க. இப்போ எந்தெந்த கம்பெனி என்னென்ன ஆர்டர் எடுத்திருக்குன்னு நான் வந்து Zerodha டிமேட் அக்கவுண்ட்ல என்னோடதுல தான் பார்த்துட்டு இருக்கேன். ரெஃபரல் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். என்னுடைய ரெஃபரல் லிங்க் தான். ஓகே. ஸோ டிமேட் அக்கவுண்ட் வேணுன்றவங்க என்னோட ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்க நண்பர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது தேவைன்னா கூட என்னோட ரெஃபரல் லிங்க்கை நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே. சரி. அதே மாரி ஏதாவது டவுட்னா எனக்கு மெயில் பண்ணுங்க. ஒரு அக்கவுண்ட் ஓப்பனிங்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்க. நான் ஹெல்ப் பண்றேன். இன்னைக்கு ஆர்டர் எடுத்த கம்பெனிகள்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா அது பார்த்துட்டோம். கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின் வந்து டேட்டா சென்டர் ஆர்டர் எடுத்திருந்தாங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆர்டர்ல மேஜர் ஆர்டர் ஃப்ளோ தாப்ரியான்னு ஒரு கம்பெனி, தாப்ரியா பாலிவுட் அந்த கம்பெனி ஆர்டர் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜிஹெச்வி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் ஆர்டர் எடுத்திருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா 213 கோடிக்கான ஆர்டர் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி ஏஷியன் எனர்ஜி சர்வீசஸ் 187 கோடிக்கான ஆர்டரை வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பிரம்மபுத்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 70 கோடிக்கான ஆர்டரை எடுத்திருக்கிறாங்க. 3i இன்ஃபோடெக் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து லெஹர் ஃபுட்வேர்ஸ் அது ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஆர்டர் வின் பண்ணதை சொல்ல பாருங்க. டாடா மோட்டார்ஸ் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 கோடி அப்ராக்சிமேட் டேட்டா. அதை வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். டாடா மோட்டார்ஸுடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்டருங்க. டாடா மோட்டார்ஸு அதனுடைய எத்தனை க்ரோர்ஸ் பார்த்தீங்கன்னா, பஸ்ஸு எல்லாமே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்கான ஆர்டர் தான் டாடா மோட்டார்ஸ் எடுத்திருக்கிறது.
3400 எலக்ட்ரிக் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். ஓகே. அதுக்கான ஆர்டர் எடுத்துருக்குறாங்க. 500 பஸ்ஸு, 900 ட்ரக்கு, 2000 எலக்ட்ரிக் ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து ஆர்டர் எடுத்துருக்குறாங்க டாடா மோட்டார்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸில் இது ஹைலைட்டடான டேட்டா நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கார்டன் ரீச் ஷிப்பிங் ஹோல்டிங்கும் சென்னை பெட்ரோலியமும் வந்து நவரத்னா ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து சென்னை பெட்ரோலியமுக்கும் கார்டன் ரீச் ரெண்டுத்துக்குமே வந்து நல்ல ஒரு ஃபேவரபுளான ஒரு விஷயங்க. ஓகே. அதில் வந்து நிறைய ரத்னான்றது வந்து நிறைய இருக்குது. நவரத்னா, மினி ரத்னா, அந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை திருப்பி நான் வந்து உங்களுக்கு பின் பண்ணுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். கவர்மெண்ட் கம்பெனி தான். அதிலலாம் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா கவர்மெண்ட்டோடைய, அதாவது நார்மலாக ஈக்விட்டி மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்கும். கவர்மெண்ட்டோடைய கம்பெனி அப்படின்றப்போ கொஞ்சம் அந்த ரிஸ்க் டாலர் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே. கவர்மெண்ட்டோடைய தானப்பா ஏமாற்றிட்டு போக மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்ல மக்களுக்கு, அந்த ஒரு நம்பிக்கை தான். ஓகே. ஸோ மற்ற டேட்டா வந்து வேறு எதுவும் இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, நேரோ ரேஞ்சு நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்ட்ரீம் நேரோ ரேஞ்சு. ஸோ அதில் வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் எதிர்பார்க்குறோம். அப்புறம் இப்போ வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவில் இருக்குது. அதே மாதிரி எஃப்ஐஐ டேட்டா, டிஐ டேட்டாவை பொறுத்தளவில் பெரிய அளவில் வந்து நமக்கு செல்லிங் கிடைக்கல. பெருசாக வந்து எஃப்ஐஐ வந்து செல்லாம் பண்ணலை. அதனால் நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவில் டவ் ஜோன்ஸ் வந்து 172 புள்ளிகள் பாசிட்டிவில் இருக்குது. S&P 500, நாஸ்டாக்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நாஸ்டாக் வந்து 1% கம்மி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி மட்டும் 71 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவில் இருக்குது. இதுதான் இப்போதைக்கு கரண்ட் டேட்டா. ஓகேவா. லாங் பில்டப், ஷார்ட் பில்டப் இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். நம்ம நாளையிலேருந்து பார்க்கலாம் லாங் பில்டப், ஷார்ட் பில்டப் டேட்டா. ஓகேவா. ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி பார்த்துருக்கோம், செக்டார் டேட்டா பார்த்துருக்கோம், ETF டேட்டா பார்த்துருக்கோம், டாப் கெய்னர்ஸ் டேட்டா பார்த்துருக்கோம், ஆர்டர் எடுத்த கம்பெனிகளுடைய டேட்டா பார்த்துருக்கோம், ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன் SDL பாண்ட்ஸ் பார்த்துருக்குறோம். அதில் என்ன சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்ன்றதையும் பார்த்தோம். ஒன்றும் பெரிய அது மைனஸ் பாயிண்ட்டாக சொல்ல முடியாது. ஆர்டர் போட்டால் ஒரு நாள் 2-3 நாள் ஆகலாம், அவ்வளோதான். அதில் டேட்டா வால்யூம் அதிகமாக இல்லைன்னா டைம் எடுக்கும். அது ஒன்று தான், வேறு ஒன்றும் கிடையாது. வேறு என்ன டேட்டா பார்த்துருக்கோம். இன்னும் டிவிடெண்ட் டேட்டா பார்க்கணும். லாங் பில்டப், ஷார்ட் பில்டப்லாம் நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஓகேவா. ஸோ தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுங்கள். டெலிகிராம் வந்து நாளையிலேருந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டெலிகிராமில் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் டெலிகிராமையும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.